குடியிருப்போர் சங்கத்தை பற்றிய விதிமுறைகளும் வழிமுறைகளும். 100க்கும் குறைவான வீடுகளை கொண்ட கிராமங்கள் பல இருக்கும்போது, மாநிலத்தில் 500க்கும் அதிகமான வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் பல பெருநகரங்களில் உள்ளன. இதிலிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது ஒரு சிற்றூருக்கு இணையானது என்பதை புரிந்து கொள்ளலாம். 4 பேர் கொண்ட வீட்டிலேயே பிரச்சனைகள் பல ஏற்படும் போது, ஒரு சிறிய இடத்தில் 500 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பிரச்சனைகள் ஏற்படாதா என்ன? எனது வாகனம் நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டார். அவர் வீட்டில் நாய் வளர்க்கிறார். தூங்கும்போது சுவரில் துளை போடுகிறார். குப்பைகளை காரிடாரில் கொட்டுகிறார். எனது வீட்டுக்கு முன்பாக சூடம் கொளுத்துகிறார். சர்வீஸ் ஏரியாவில் ஏசி தண்ணீர் வடிகிறது என்பது போன்ற புகார்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் எழாத நாளே இல்லை என்று சொல்லலாம். இது போதாது என்று எதற்கும் தன்னை முன்னிறுத்தும் தனிப்பட்ட சிலரின் இயல்பாலும் புதுவித பிரச்சனைகள் ஏற்படும். தனி வீட்டில் வசிப்பவர்கள் எப்படி அந்த ஊரின் சட்ட திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அதே போல அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களும் அந்த குடியிருப்பின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது மட்டுமே இதை தவிர்க்கும் வழி. குடியிருப்போர் நல சங்கத்தின் தேவை ஏற்படும் புள்ளியும் இதுவே. சரி, குடியிருப்போர் நல சங்கம் என்றால் என்ன? அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கியவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களின் உரிமையை காக்கவும் நலனை பேணவும் உருவாக்கி கொள்ளும் அமைப்பே குடியிருப்போர் நல சங்கம். குறைந்தபட்சம் 5 வீட்டுக்காரர்கள் சேர்ந்தால் கூட இந்த சங்கத்தை தொடங்கிவிட முடியும். புதிதாக தொடங்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு எனில் அனைத்து வீடுகளும் விற்ற பிறகே சங்கம் தொடங்க முடியும். தேவை என்றால் அதுவரை தற்காலிக சங்கம் தொடங்கிக் கொள்ளலாம். நிரந்தர சங்கம் உருவான பிறகே அனைத்து வீட்டுக்காரர்களும் இணைந்து சங்க பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய முடியும். அதன் பிறகு குடியிருப்பு சங்கத்தின் விதிமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். தனிநபர் விருப்பத்திற்கேற்பவோ சங்க பொறுப்பாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்பவோ விதிமுறைகளை கண்டிப்பாக உருவாக்கக்கூடாது. அனைத்து வீட்டுக்காரர்களின் கருத்துக்களையும் அறிந்து அதன்படி விதிமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வாடகைக்கு குடியிருப்பவர்களை சங்க பொறுப்புகளை நியமிக்க முடியாது. நேர்மையும் வாக்குறுதிகளும் காலாவதி ஆகிவிட்ட காலகட்டம் இது. இது கட்டுமான நிறுவனங்களுக்கும் பொருந்தும். வீட்டை விற்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுக்காக தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் அளிக்கும் வாக்குறுதிகளை விட அதிகமான வாக்குறுதிகளை அவர்கள் அளிப்பது வாடிக்கையாக உள்ளது. சில வாக்குறுதிகள் அத்தியாவசியமானவையாக இருக்கும். உதாரணத்திற்கு, குழந்தைகள் விளையாடும் பூங்கா, கிளப் ஹவுஸ், கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்றவை. பல கட்டுமான நிறுவனங்கள் இவற்றை வழங்குவதற்கு இயன்றவரை காலதாமதம் செய்யும். இவற்றை கேட்கும் தனி நபர்களை இம்மாதிரியான நிறுவனங்கள் ஒருபோதும் சட்டை செய்வதில்லை. ஆனால் இவற்றை கேட்பது ஒரு சங்கமாக இருந்தால் அதற்கு அந்த நிறுவனங்கள் பதிலளித்தே ஆக வேண்டும். இதைவிட முக்கியமாக, அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கும்போது கார்பஸ் நிதிக்காக ஒரு தொகையை கட்டுமான நிறுவனங்களிடம் நாம் செலுத்தியிருப்போம். கார்பஸ் நிதி என்பது அடுக்குமாடி குடியிருப்பின் பொது சொத்தில் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளை எதிர்கொள்வதற்காக சேகரிக்கப்படும் ஒருவித வைப்பு நிதி. இந்த கார்பஸ் நிதியை கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து திரும்ப பெறுவதற்கு குடியிருப்போர் நல சங்கம் அவசியம் தேவை. மேலும் குடியிருப்பு மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் இணைப்புகள், சாலை வசதி, சொத்து வரி போன்ற அத்தியாவசிய தேவைகளை உரிய அலுவலகங்கள் மூலம் கேட்டு பெறுவதற்கு சங்கங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும். தனியொரு ஆளாக விண்ணப்பம் செய்வதை விடவும் நிறைய பேர் சேர்ந்து கோரிக்கை விடுக்கும்போது அது உரிய கவனத்தை பெறும்தானே. பதிவாளர் அலுவலகத்தில் உரிய கட்டணத்தை செலுத்தி சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு சங்கமும் உரிய முறையில் பதிவு செய்யப்பட்டால் மட்டுமே அதற்குரிய முழுமையான உரிமைகளை பெற முடியும். இது ஒரு சட்ட ரீதியான பதிவு பெற்ற அமைப்பாக கருதப்படுவதால் சங்கத்தின் செயல்பாடுகளை தொடர்ந்து பதிவு செய்வது அவசியம். உறுப்பினர் சேர்க்கை, பொறுப்பாளர் நியமனம், அவர்களது பதவி காலம் உள்ளிட்ட சங்க விதிமுறைகளும் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது சங்கத்துக்கு என தனியாக வங்கி கணக்கு தொடங்குவது. வரவு செலவுகளை வங்கி கணக்கு மூலமாக கையாளுவது பாதுகாப்பானது. சங்க கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிப்பதுடன் மட்டுமல்லாமல் ஆண்டு தணிக்கையும் முறையாக செய்ய வேண்டும். குறைந்த உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாக இருந்தால் பொறுப்பாளர்களை கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ளலாம். அதிக வீடுகள் கொண்ட குடியிருப்பாக இருந்தால் இதற்கு என்று தனி நிர்வாகிகளை அமைத்துக் கொள்வது அவசியம். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஒருவரை குடியிருப்போர் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்று எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவ்வாறு கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது. ஒவ்வொருவரும் தமது சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே சங்கத்தில் சேர வேண்டும். அதே போல உறுப்பினர்களுக்கான பதிவு கட்டண தொகையையும் கட்டாயப்படுத்தி வசூலிக்க கூடாது.
பதிவு கட்டணம் செலுத்தாத உறுப்பினர்களின் குடிநீர் மின்சார இணைப்புகளை துண்டித்து அவர்களை அச்சுறுத்துவது குற்றமாக கருதப்படுகிறது. குடியிருப்போர் சங்கம் என்பது தங்களது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்பதை உறுப்பினர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தங்களுக்கு இலவசமாக சேவையாற்ற முன் வந்தவர்கள் என்பதை புரிந்து அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் உறுப்பினர்கள் வழங்க வேண்டும். மாத பராமரிப்பு கட்டணத்தை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செலுத்தும் பணத்தில் இருந்துதான் பாதுகாவலர்கள், துப்புரவாளர்கள் உள்ளிட்ட பராமரிப்பு தொழிலாளிகள் அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கப்படும். மேலும் இதை செலுத்த தவறும் உறுப்பினர்களின் வீடுகளுக்கான குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து இணைப்புகளையும் நீதிமன்ற அனுமதியோடு சங்கத்தால் துண்டிக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.